வருஷங்களுக்கு மேலாக சென்னையில் இருந்தாலும் மறுபடியும் உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நீங்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு எப்படி நாம் நடைமுறையில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது, சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பது எப்படி, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தேவ ராஜ்யத்துக்கு மகிமையாய் ஜீவிப்பது எப்படி என்பதான காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் முன்னேறி செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா உற்சாகமாக சொல்லாமல் ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அல்லேலூயா என்ற வார்த்தை அநேகருக்கு அலர்ஜி இந்த உலகத்தில். நமக்கு அது எனர்ஜி. அல்லேலூயா. சக்தி பிறந்து கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ராஜா இருந்தார். அவர் தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். திறமை உள்ள வாலிபர்கள் எல்லாரும் என்னுடைய அரண்மனை வளாகத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன். அந்த போட்டியிலே யார் ஜெயிக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். வாலிபர்களுக்கெல்லாம் ஒரே உற்சாகம், ராஜாவின் மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. என்னதான் போட்டி பார்க்கலாம் என்று அணி அணியாக வாலிபர்கள் எல்லாம் திரண்டு அரண்மனைக்கு போகிறார்கள். அந்த அரண்மனை வளாகத்திற்குள்ளே ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்கிறது. அந்த நீச்சல் குளத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு போனார். யார் முதலாவது இந்த இடத்துல குதித்து வேகமாக நீந்தி மறுகரைக்கு வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். வாலிபர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நான் எத்தனை குளத்தில், கம்மால், எத்தனை ஆற்றில், எத்தனை கடல்லலாம் நீந்திருக்கிறேன், இது என்ன பெரிய நீச்சல் குளம், நான் தான் பரிசை பெறுவேன், நான் தான் ராஜா மகளை கட்டிட்டு போகிறேன் அப்படின்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கும்போது ராஜா சொன்னார், இந்த குளத்துக்குள்ளே 300 கருப்பு முதலைகள் கிடக்கிறது அப்படின்னு சொன்னார். வாலிபர்கள்லாம் உற்சாகமாக முன்ன வந்தவங்க கோயிங் பேக், பின்னால் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷப்பரிச்சை நமக்கு வேண்டாம், நம்ம மாமா மகளையே கட்டிட்டு ஒழுங்காக குடும்பம் நடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ராஜா ரெடினாரு, யாரும் விழுகிறதா இல்லை. ஒரு வாலிபன் உள்ளே விழுந்தான், வேகமாய் நீந்தினான், நீந்தினவன் அக்கறைக்கு வந்துட்டான். ராஜாவுக்கு சந்தோஷம். மாலையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவன் சொன்னான், ராஜா கொஞ்சம் பொறுங்க, யார் என்னை இந்த குளத்தில் இன்னைக்கு தள்ளி விட்டாங்கிறது எனக்கு முதல்ல தெரியணும் அப்படின்ட்டு அவன் சொன்னான். யாரோ ஒருவர் தள்ளி விட்டாலும், அவனே அந்த குளத்துக்குள்ளே வந்து விழுந்தாலும் ராஜாவின் மகள் யாருக்குத்தான்? அவனுக்குத்தான். அல்லேலூயா. அதே போல் இந்த முதல் நாள் கூட்டத்துக்குள்ளே பாஸ்டர் தள்ளி விட்டாரோ அல்லது நீங்களே வந்து இன்னைக்கு விழுந்தீங்களோ, ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா வைத்திருக்கிற ஒரு சிறந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் போக போகிறீர்கள். வெறுமையாய் இவ்விடத்திலிருந்து திரும்ப போவதில்லை. அல்லேலூயா. நாம் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் அவ்வளவு உற்சாகமானவர்கள். அல்லேலூயா. யோபுடைய ஆசீர்வாதத்தை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் யாரும் அவனை பற்றி சாட்சி கொடுக்கவில்லை. அவனுடைய விரோதி பிசாசானவன் சொன்னான், அவன் விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. ஒரு ஊர்லேயோ ஒரு பகுதியிலோ அல்ல, ஒரு நாடு முழுவதுமே யோபுடைய ஆசீர்வாதம் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு சிபிஐ கூட ரைடு வந்தால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கு என்பதை பிசாசினாலே கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ யோபுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் கர்த்தருடைய சமூகத்திலே பயந்து அவரை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருந்ததினால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எனவே இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறபடியினால் வெறுமையாய் யாரும் போவதில்லை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் போக போகிறீர்கள். எப்படி களத்து மேட்டில் வேலை செய்கிற காலேப்பு மேலே புழுதி ஒட்டி கொள்வதோ, எப்படி பேப்பர் ஸ்டோரில் வேலை செய்கிற பீட்டர் மேலே அந்த பேப்பர் வாசனை வீசுகிறதோ, மெடிக்கலில் வேலை செய்கிற மனோகரன் மேலே அந்த மருந்து வாசனை வீசுகிறதோ,
எப்படி மீன் கடையில் வேலை செய்கிற மீனம்மா மேலே மீன் வாசனை வீசுகிறதோ அதே போல தேவ பிரசன்னத்தில் இருக்கிற உங்க மேலே தேவ பிரசன்னத்தின் வல்லமை வாசனை வீசும். அதை நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டுதான் செல்ல போகிறீர்கள். எனவே யோபு பலி செலுத்தியது விருதாவல்ல, பயந்து நடந்தது விருதாவல்ல, சபைக்கு வந்தது விருதாவல்ல, வேதம் வாசித்தது விருதாவல்ல, எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் எப்பொழுதுமே ஒரு சிங்கம் தான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை அவ்வளவு ஈதா கோத்திர சிங்கம், அவருடைய குட்டிகளாக நாம் இருக்கிறோம், சிங்க குட்டிகள். அல்லேலூயா. நமக்கு மேலானவர்கள் என்று யாருமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள். அவர்களால் செய்யக்கூடாத அதிசயம், அவர்கள் பலத்த காரியங்களை செய்வார்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தில் ஊழியத்தில் இன்றைக்கு செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சிங்கத்தை விட ஹைட்டு எது தெரியுமா? ஒட்டக சிவிங்கி. அல்லேலூயா. அதான் உயரமான. சிங்கத்தை விட வெயிட் எது தெரியுமா? யானை. சிங்கத்தை விட ஸ்ட்ரென்த் பலம் என்ன தெரியுமா? காண்டாமிருகம். சிங்கத்தை விட கன்னிங் தந்திரம் உள்ளது எது தெரியுமா? நரி. இந்த நாலுமே சிங்கத்துக்கு கிடையாது. ஆனால் அதுதான் காட்டுக்கே அரசன். அல்லேலூயா. அதுதான் ராஜா. அல்லேலூயா. காலையில் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா அப்படியே வெளியே போயிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு மானை அடித்து என்ன செஞ்சிடும்? சாப்பிட்றோம். அல்லேலூயா. சிங்கம் சிங்கம் தான். அதற்கு நிகராய் எந்த மிருகங்கள் உயரமாக இருந்தாலும், பருமனாக இருந்தாலும், பலமாக இருந்தாலும், தந்திரமாக இருந்தாலும் சிங்கத்தை மேற்கொள்ள முடியாது. அந்த சிங்கங்கள் தான் நீங்கள். அல்லேலூயா. நம்மை தேவனுடைய சபையிலே கர்த்தர் அவ்வளவு பலமாக வல்லமையாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நாம் சிங்கத்தின் வல்லமையை வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை உபயோகிக்க போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று ஒரு வேத வசனத்தை வாசித்து அப்படியே வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். எப்படி கர்த்தருக்காக நாம் வேலை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு சபை பெருக வேண்டும், இந்த சபை மூலம் எப்படி பல கிளை சபைகள் உருவாக வேண்டும், எப்படி நம் பகுதியை சுதந்திரிக்க வேண்டும் என்றதான காரியங்களை தியானித்து அதை செயல் வடிவுக்கு நாம் எல்லாரும் கொண்டு வர போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் 2 வசனத்தை நாம் வாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆணையிட்டு கொடுத்த, சத்தியம் பண்ணி உங்களுக்கு தான் தருவேன் சொன்ன தேசத்தை நீங்க கட்டாயம் என்ன செஞ்சீங்க? சுதந்தரிச்சு கொள்ளுங்க. வாசியுங்கள். உபாகமம் 28:18, 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18 19-20 வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க உலகமெங்கும் போங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி அதை சுதந்திரிச்சுக்கிடுங்கன்னு சொன்னாரு. புதிய ஏற்பாட்டில் உள்ள சபைக்கு உலகமெங்கும் 200 நாடுகளுக்கும் போங்க, அல்லது உங்க ஊர்ல இருக்கிற 10 தெருவுக்கும் போங்க,
அல்லது உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறதான எல்லா தாலுகாக்குள்ளையும் கிராமங்களுக்குள்ளேயும் போங்க. அதையெல்லாம் அங்குள்ள மக்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து கட்டளையிட்ட எல்லாத்தையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணி என்னுடைய ஜனங்களாக அவர்களை உருவாக்குங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேலையை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, என்னோடு பேசும், என்னோடு இடைபடும், என்னோடு கிரியை செய்யும். நான் இதுவரைக்கும் இருந்தது போல இருக்கக்கூடாது. இந்த செய்திக்கு பிறகு என் வாழ்க்கை மாற வேண்டும். சபை ஊழியங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். நான் ஊழியத்தில் நன்றாக பயன்பட வேண்டும். என்னோடு பேசும் என்று எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தாவே என்னோடு இடைபடும், எங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணும், எங்கள் செவியை விருத்த சேதனம் பண்ணும். ஆண்டவர், ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில உமக்காக செயல்பட வந்திருக்கிறோம், ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், எங்களை உருவாக்கும் என்று எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை மகிமை. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலம் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேக யாவும் இந்து ஏந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேக யாவும் இந்து ஏன் தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதி போயம்தே தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதி போயம்தே தேவனை புதிய இதயமுடனே. இன்றும் என்றும் என்றும் பாடி துதிப்பே. நேற்றும் இன்றும் என்றுமார் இயேசுவை நாம் என் பாடி துதிப்பே. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, வாசித்த திருவசனத்தை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 அப்பத்தை 2 மீன் உம்முடைய கரத்துக்கு வந்தபோது நீர் அதை ஸ்தோத்திரம் பண்ணினீர். வானம் திறக்கப்பட்டது, பிதாவின் ஆசீர்வாதம் வந்தது, பிட்டு கொடுத்தீர். 5000க்கும் அதிகமான பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதமும் 12 கூடைகள் எடுக்கப்பட்டது. தகப்பனே, மாரியும் மழையும் பூமியிலே விழும்போது அது வெறுமையாய் திரும்பாமல் நான் அனுப்பின காரியமாகும்படி அது செய்யும் என்று சொன்னீர். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் வெறுமையாய் திரும்பாமல் நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொன்ன தெய்வம், இன்றைக்கு கர்த்தாவே நீர் அனுப்பின இந்த வார்த்தை வாய்க்கட்டும், பலத்த கிரியை செய்யட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் எங்களோடு பேசும், இடைபடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 வசனங்களை வாசித்தோம். அதாவது, அன்று முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த பூமியாகிய அந்த கானானை யோசுவா தலைமை ஏற்றுக்கொண்டு எப்படி சுதந்திரித்தான் என்பதையும், இன்றைக்கு பிரதான கட்டளையாகிய உலகமெங்கும் போய் சகல ஜாதியும் சீசராக்குங்கள் என்று சொன்ன அந்த கட்டளையையும் நாம் நிறைவேற்றி எப்படி ஆத்தும ஆதாயம் செய்வது, சபையை கட்டி தேவ ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரிப்பது, பெருக்குவது என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். தேசத்தை அன்றைக்கு ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் இளைப்பாற கூடாது என்று ஆண்டவர் மோசேக்கும் யோசுவாவுக்கும் கட்டளை கொடுத்தார். இன்றைக்கு புறப்பட்டு போங்கள் என்று சொன்னவர் திரும்பி வாங்கள் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது?
வரவே கூடாது. அல்லேலூயா. என்னைக்கு எல்லா ஜனங்களையும் ஆதாயப்படுத்திட்டோமோ, என்றைக்கு இந்த பகுதி முழுவதையும் நம்ம ஆதாயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் போதும் அப்படிம்பாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இளைப்படையவே கூடாது, திரும்பக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அதுதான் நம்மை குறித்த தேவ திட்டம். தேவன் ஆணையிட்டு சொன்ன வாக்குத்தத்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க உற்சாகமா இருந்தாங்க. இன்றைக்கு தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க போங்க, உங்க கூட நான் இருக்கிறேன், அது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். எதுக்கு உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, இந்த இடத்துல உங்க வீட்டில் திருட வந்துடுவான், பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான், பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், அதுக்கு சொல்லலை. அல்லேலூயா. அதுக்கு சொல்லலை. நீங்க உலகமெங்கும் போங்க. ஒரு நபரை ஆதாயப்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சியில உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சவால்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நான் உங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களோடு கூட, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களோடு கூட, ஜன சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களோடு கூட, பிரேயர் செல் நடத்துகிறவர்கள் கூட, அங்கே தெரு தெருவாக சென்று ஜெபநடை செய்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இல்லை. தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் ரத்தம் சிந்தவில்லை. அவர் ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த ஆண்டவர் சொன்னாரு, எருசலேம் துவக்கி சகல தேசத்தாருக்கும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப எருசலேமில் இருந்து பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை புரிய வேண்டும், கிறிஸ்துவினால் கிடைக்கின்ற பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு, நரக வாழ்க்கையிலிருந்து நித்திய வாழ்க்கை, இவைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவதற்குத்தான் சபையை, ஊழியரை, தேவ பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உன்னத நோக்கம், இந்த உன்னத தரிசனம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் இந்த நிலைமையில் இருக்க மாட்டோம். நமக்குள்ளே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வருஷமும் சபையினுடைய நிலை விஸ்தரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஜாதிகளும் ஜனங்களும் பலுகி பெருகி கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி ஒரு 7 குறிப்புகளை வேகமாக உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த குறிப்பின் அடிப்படையிலே நாம் எல்லாம் இன்னைக்கு செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேசம் ஆசீர்வதிக்கப்படும், சபை கட்டப்படும், உங்கள் ஊழியம் வளரும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கும் போது வெறுங்கையனாக அல்ல, திரளான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினவர்களாக தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாயிருப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் வாணையிட்டு கொடுத்த தேசம், சத்தியம் பண்ணின தேசம். அவர் ஆணையிட்டால், சத்தியம் பண்ணினால் நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஒன்றும் பொய்யாக போகாது. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ, வசனித்தும் அவர் செய்யாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் செய்யலன்னு நீங்க குறை சொல்ல முடியாது. நீங்கள் அசதியாயிராமல் எழும்புவீர்கள் என்றால், செயல்படுவீர்கள் என்றால், அவர் ஆணையிட்டதும் சத்தியம் பண்ணினதும் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில், சபையில், ஊழியத்தில் நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அப்ப முதல் குறிப்பு என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், தேசத்தை சுதந்திரிக்கணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இந்த நியாய பிரமாணத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை சார்ந்து கொள்ளணும். அந்த வசனத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாசியுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். முதல் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுப்பேன் என்று தேசத்தை நீ இவைகளுக்கு பங்கிடுவா. இப்ப இவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க போற, அதுக்கு என்ன செய்யணும்? முதல் குறிப்பு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் இருக்கும்படி
மிகவும் தளம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே அல்லது ஆண்டவருடைய நாமத்துக்காக, சபைக்காக, குடும்பத்துக்காக என்ன ஆசீர்வாதங்களை, என்ன நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்றாலும் முதல் அனுபவம், முதல் படி வேதம். ஹல்லேலூயா. நீ இந்த ஜனங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை பங்கிட போற, நீ தேசத்தின் ஆத்துமாக்களை சுதந்திரிக்க போற. அதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனம் தேவை. அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடியின்படி எல்லாம் எப்படி இருக்கணும்? நீ செய்ய கவனமாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த வேதத்துக்கு நீ முதல்ல முக்கியத்துவம் கொடு. அடுத்தவர் சொன்னாரு, இந்த வார்த்தை எப்போதும் வாயில இருக்கணும். அல்லேலூயா. வசனங்கள் அடிக்கடி வாயில இருக்கணும். கர்த்தர் எனக்கு தேசத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நான் வாளாகாமல் தலையாயிருப்பேன், கீழாகாமல் மேலாயிருப்பேன். புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன், அவருடைய சித்தத்தை செய்ய போகிறேன் என்று உங்கள் வாயிலே வார்த்தைகள் எப்பொழுது இருக்கணும். அது மட்டுமல்ல, இதை இரவும் பகலும் டேஸ் 2 ஷிஃப்ட், இரவிலும் பகலிலும் 2 ஷிஃப்ட் போட்டு வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், யோசித்து பார்க்கணும். ஏன் இப்படி சொன்னாரு, எதற்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இந்த வார்த்தை எப்படி நடக்க போகிறது, நிறைவேற போகிறது என்பதை தியானிக்கணும். அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தையின்படிதான் கிரியை செய்வார். அல்லேலூயா. வார்த்தை ஒரு பக்கம் இருக்க, நீங்க உங்க மனசுல நினைக்கிற மாதிரி ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. உங்க சிந்தனையில நீங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் வேலை செய்ய மாட்டார். தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. அல்லேலூயா. இந்த வார்த்தையில என்ன எழுதி இருக்கிறதோ அதன்படிதான் ஆண்டவர் கிரியை செய்வாரை தவிர நீங்க நினைக்கிற மாதிரி. அப்ப வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், யோசுவா கையில 5 புஸ்தகம் தான் இருந்தது. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். நம்ம கையில 66 புஸ்தகம் இருக்குது. அப்ப 5 புஸ்தகத்தை வாசித்து அதிக புத்திமானாய் நடந்து தேசத்தை சுதந்திரிப்பான் என்றால் ஒரு மனிதன், இன்றைக்கு 66 புஸ்தகத்தை பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு காரியங்களை ஆண்டவருக்காக சாதிக்கலாம், எவ்வளவு இந்த காரியத்துக்காய் முக்கியத்துவம் நாம் கொடுத்தோம் என்றால் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கோலியாத் எழும்பி வந்தான். அல்லேலூயா. அவனை எதிர்த்து போராடுவதற்கு யாராலையுமே முடியல. அல்லேலூயா. ஒருத்தராலையும் முடியல. சவுல் ராஜா கூட ஈட்டி இருக்கிறது தொட நடுங்கி கொண்டிருக்கிறான், பயந்துகிட்டே இருக்கிறான். ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க கோலியாத்தை அங்கே யுத்த களத்துக்குள்ளே தாவீது வர்றான். அந்த கோலியாத் இஸ்ரவேல் மக்களையும் இராணுவத்தையும் தேவனையும் தூசிக்கிறான். தூசித்து கெட்ட வார்த்தையா பேசி, யாராவது திறமை உள்ளவன் இருந்தா என்னை அனுப்பு, என்னை ஜெயிக்கட்டும், என்னை ஜெயித்தால் நானும் எங்கள் ஜனங்களும் உங்களுக்கு அடிமை, நான் உங்களை ஜெயித்து விட்டேன் என்றால் நீங்களும் உங்கள் ஜனங்களும் எங்களுக்கு அடிமை, எங்கள் தெய்வத்தையும் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சவால் விடுகிறான். யாருமே போகல. தாவீதுக்கு இந்த சிந்தனை வந்த உடனே அவன் இவனை நான் கொல்லுகிறேன் என்று சொல்லி தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர்றேன், இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன், இவனை நான் வீழ்த்துகிறேன் என்ற ஒரு தைரியம் அவனுக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. ராஜா சொன்னாரு, நீ சின்ன பையன், அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன், உன்னால முடியாது. இவன் சொன்னான், ஆண்டவரே ராஜாவே, ஒரு விசை சிங்கம் வந்தது, கிழித்து போட்டு என் ஆட்டுக்குட்டியை மீட்டேன், கரடி வந்தது, அடித்து கொன்று போட்டேன், அவைகளில் ஒன்றை போலதான் இவன் இருப்பான் என்று சொன்ன பொழுது ராஜா தைரியமாக அவன் கவசத்தை எல்லாம் போட்டு போ அப்படின்னாரு. போட்டு போய் பார்த்தான், இதுல எனக்கு என்ன இல்லை,
பழக்கம் இல்லை, அப்பியாசம் இல்லைன்னு சொல்லி கழட்டி போட்டுட்டு அவன் பிரமாணத்தின்படியே போனான், வசனத்தின்படியே போனான். சவுல் சொல்லுகிற ஆயுதங்களை கொண்டோ அல்லது மற்றவர்கள் சொல்லுகிற திட்டங்களை கொண்டோ அல்ல, வசனம் பிரமாணம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்த்தா அதன்படியே செயல்பட ஆரம்பிச்சான். பிரமாணம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 15-16, தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறவனை கல்லெறிந்து கொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை தூசித்தால் அவனை என்ன செய்ய வேண்டுமா? எவனாகிலும் தன் தேவனை தூசித்தால் அவன் பாவத்தை சுமப்பான். 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை. ஹல்லேலூயா. தேவனை தூசிக்கிறவனுக்கு அந்த வசனம் இருக்குது, சாமுவேல் 17:26-36 அவன் தூசிக்கிறான். அப்ப தேவனை தூசிக்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். அதைத்தான் எது சொல்லுது? பிரமாணம் சொல்லுது, நியாய பிரமாணம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ தாவீது பிரமாணத்தின்படி 5 கல்லை எடுத்துக்கொண்டு அவன் தைரியமா போகிறான். அவனுக்கு பின்னால் அவனுடைய சகோதரர் 4 பேர் வந்தாலும் இந்த கல்லை கொண்டு எரியணும்னு சொல்லி, அப்போ அவன் ஒரு கல்லை கவனில் வைத்து சுழட்டி வீசுகிறான். அவன் முழு கவசம் போட்டிருக்கிறான். அவன் நெற்றியில் மட்டும் ஒரு இடம் இருக்கிறது. அவன் கல்லை கொண்டு வீசிய உடனே தேவன் அந்த கல்லை சரியாக அவன் நெற்றிக்குள்ள கொண்டு போய் பதிய பண்ணினார். அப்படி அடித்த அடியிலே அவன் பின்னாக விழ வேண்டும். தாவீது பின்னாக அடித்தான், ஆனால் ஆண்டவர் பொடரில பின்னால ஒரு போடு போட்டு முன்ன தள்ளினார் பாருங்க. அப்போ தாவீதுடைய காலில் வந்து சுருண்டு இந்த கோலியாத் உருண்டு வந்து விழுந்தான். ஹல்லேலூயா. அப்ப சொந்த முயற்சியிலோ சொந்த பிரயாசத்திலோ தாவீது போயிருப்பான் என்றால் தோல்வியை சந்தித்திருப்பான். வசனம் என்ன சொல்லுகிறதோ, பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே கல்லை விட்டான். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்க மனசின்படி எதையாயில் ஒரு ஆத்துமாவை பிடிக்கலாம், ஒருத்தரை சந்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு போனால் முடியாது. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஜாதிகளை சுதந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. சிம்சோன் 300 நரிகளை பிடித்தான். எப்படி பிடிச்சான் தெரியுமா? தன் மனைவியை பார்க்க ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு போனான். அப்பொழுது ஆட்டுக்குட்டி அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று சொன்ன உடனே இந்த ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டுட்டு கதறுகிறது. நம்ம ஊர்ல நாய்கள் நிறைய தெருவில் இருக்கிற மாதிரி அந்த நாட்டில் நரிகள் அதிகமா இருக்குது. இந்த ஆடை அடிக்கிறான், மே மேன் கத்துது. ஒரு ஆடு இருக்குது புதருக்குள்ள, போய் சாப்பிடணும். நரி வரும்போது அதை ஆட்டை காட்டி அதை நரிகள் வரும்போது பிடித்து பிடித்து கால்களை கட்டி அப்படியே போட்டு விட்டான். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 300 நரியை பிடிச்சிட்டான் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு. இன்றைக்கு ஆத்துமாக்களை பிடிக்க வேண்டும் என்றால் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி சிலுவையிலே உங்களுக்காய் அடிக்கப்பட்டார். சிலுவையில் உங்க சாபத்துக்காய் அடிக்கப்பட்டார். இவரால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு, இவரால் தான் உங்களுக்கு விடுதலை, இவரால் தான் உங்களுக்கு விமோச்சனம், இவரால் தான் உங்கள் வியாதி தீரும், இவரால் தான் உங்கள் பாவம் மாறும் என்று இயேசுவை காட்டி 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 ஹல்லேலூயா நாம அப்படிதான் ஆத்துமாக்களை பிடிக்க முடியுமே தவிர நம்முடைய முகத்தை சொல்லியோ நம்முடைய பெருமைகளை சொல்லியோ நம்முடைய காரியங்களை சொல்லியோ முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். ஹல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு பின்னாலே நாம் சொல்லும்போது, ஆண்டவரே இன்றைக்கு தாகமுள்ள ஆத்துமாக்கள் எங்கே இருக்கிறார்கள்? இன்றைக்கு நரக வழிக்கு போகக்கூடியவர்கள், தற்கொலைக்கு போகக்கூடியவர்கள், இன்றைக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாதவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எனக்கு காட்டும், சொல்லி தாரும் என்று சொல்லி நீங்கள் வேத வசனத்தின் வாயிலாக தேடி ஜெபித்து செயல்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் ஜனங்களை தர, ஜாதிகளை கொடுக்க இன்றைக்கும் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வசனத்தின்படியே இந்த யோசுவா போன பொழுது கர்த்தர் சொன்னாரு, எரிகோவையும் அதன் ஜனங்களையும் நான் உன் கையில என்ன செஞ்சிட்டேன்? கொடுத்துட்டேன். அவன் இதை படிச்சுக்கிட்டே இருக்கிறான். படிக்க படிக்க படிக்க, தியானிக்க தியானிக்க நீங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் என்ன செய்வாரு? பேச ஆரம்பிச்சிருவாரு. ஹல்லேலூயா. உனக்கு முன்னால இருக்கிற தடையை நீ உடைக்கணுமா? 7 தடவை சுத்தி வா. 7வது நாள் 7 முறை சுத்தினாரு. எரிகோ உடைந்தது. தேசத்தை பிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு வேத வசனத்திற்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை பெற முடியும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். எத்தனை பேர் இன்றைக்கு வேதத்தை உற்சாகமாய் வாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
நிறைய பேர் வியாதி வந்தால் 91ஆம் சங்கீதத்தை வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் வாசிக்கவே மாட்டாங்க. பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியாது. அல்லேலூயா. சிலர் ஊருக்கு போனால் ஒரு பைபிளில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு நல்ல வசனம் வந்தால் போவாங்க, இல்லைன்னா வேண்டான்னு மூடி வச்சுட்டு அன்னைக்கு பிரயாணத்தை நிறுத்திடுவாங்க. அப்படி வாசிக்கிறீங்களா? எப்படி? ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன், பைபிள்லாம் படிக்கிறீங்களா சிஸ்டர் பிரதர் கேட்டேன். அவன் படிக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு பைபிள் எடுத்துகிட்டு வாங்க நம்ம வாஸ்து ஒரு ஜெபம் பண்ணுவேன்னே. தேடினாங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. தூக்கிட்டு வரும்போது உள்ளேருந்து ரேஷன் கார்டு விழுந்துட்டு, அல்லேலூயா சோத்திரம், 6 மாதமாக காணாமல் போன ரேஷன் கார்டு எனக்கு இன்னைக்கு தான் கிடச்சிதுன்னாங்க. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், 6 மாதம் பைபிளே படிக்கலை. அல்லேலூயா. ரேஷன் கார்டே பைபிளை திறந்த பிறகு தான் கிடைச்சதுன்னு சொன்னான். காணாமல் போன ஆத்துமாக்கள் ஆடுகளை வேதத்தை வாசிக்கும் போது தான் கண்டுபிடிக்க முடியும். பாஸ்போர்ட்டு பைபிளுக்குள்ளே தான் இருக்குது, நம்முடைய லைசன்ஸு பைபிளுக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. அநேக காரியங்களில் வேதத்துக்குள்ளே தான் வச்சிருக்கிறோம். வச்சுட்டு நம்ம தாசில்தார்கிட்ட போகிறோம், அங்கே போகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது, நன்மைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்ம எப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம், எப்படி ஊழியர் செய்யலாங்கிறத கர்த்தர் என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார். வசனத்தை படியே ஜீவிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் குட்டியும் கட்டியிருக்க போனாங்க, அப்படியே இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் போது, இயேசுவோடு இருக்கும்போது அந்த நெருக்கமான உறவு தான் நம்மை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, ஊழியங்களை செய்ய தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ வேதத்திற்கு முதலாவது முக்கியத்துவத்தை யோசுவா கொடுத்தான், அதை நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஜனத்தின் ஒத்துழைப்பை பெற வேண்டும். வாசியுங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 5-6 காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஒருவர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமா படிங்க. கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரை இளைப்பாற பண்ணி, அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்தரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான். அப்பொழுது நல்லா கவனிங்க, யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதையெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பு இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உமது தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பாலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு என்றார்கள். 2:47 என்ன சொல்லுது அப்போஸ்தலர்? அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். அல்லேலூயா. இப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசுவா புஸ்தகத்தில் மோசையின் காலத்திலே 2.5 கோத்திரத்திற்கு சூரியனுக்கு, அதாவது யோர்தானுக்கு அப்புறத்திலே இடம் கிடைச்சிட்டு. அந்த 2.5 கோத்திரம் பேர் தெரியுமா? ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசை பாதி கோத்திரம். 2.5 கோத்திரம் மோசே காலத்திலே யோர்தானுக்கு இந்த பக்கம் சுதந்திரத்தை, நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. இன்னும் ஆண்டவருடைய கிருபையின்படியே 9.5 கோத்திர மக்கள் ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு அக்கறையிலே பெற வேண்டும், இன்னும் பெறவில்லை. அப்படியானால் அவர்களும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த 2.5 கோத்திரத்தார் நாங்கள் உமக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் இங்கே பேசுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப 2வது குறிப்பு என்னன்னு சொன்னா, தேசத்தை சுதந்திரிக்கணும். கொஞ்சம் மக்கள் சுதந்திரிச்சிருக்கிறாங்க, இன்னும் மெஜாரிட்டி மக்கள் நாட்டை சுதந்திரிக்கணும். அதுக்கு கொஞ்சம் மக்கள் இந்த யோசுவா என்ற தலைவனுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், உம்மோடு இணைந்து செயல்படுகிறோம், உம்மோடு வருகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் தேவனை துதித்து தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை சபையிலே அனுதினமும் என்ன செய்தாராம்?
சேர்த்து கொண்டிருந்தான். அப்ப சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சபையிலே வாரந்தோறும் கைகளை உயர்த்தணும், மக்கள் எழும்பி நிற்கணும். நான் இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறேன், நீங்க இன்னைக்கு புதுசா ஒருத்தரை கூட்டு வரணும். இந்த மாதத்தில் நான் 2 பேரை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தில் 5 பேரை ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தி இருக்கிறேன். 3 இடங்கள்ல ஜெபங்களை நடத்தி இருக்கிறேன். 10 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறேன். அப்படிங்கிறதான சாட்சி உங்க மூலம் எழும்ப வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய தொகையை பார்த்தால் இந்தியாவிலே 2% தான் இருக்கிறது. 98% மக்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அறியவில்லை. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் 2.5% மட்டும் தேசத்தை சுதந்திரிச்சாங்களாம். 9.5% என்ன செய்யவில்லை? நாட்டை சுதந்திரிக்கல. அப்போ சுதந்திரிக்காத அந்த 9.5%க்கும் இந்த 2.5% எப்படி இருக்கணும்? உறுதுணையாக, ஒத்தாசையாக, அந்த தலைவனோடு இசைந்து, அந்த தலைவனோடு ஒத்துழைத்து போகணும். அல்லேலூயா. அப்ப 2 கோத்திரத்தை பார்த்து சொன்னாரு, நீங்க பெற்ற சந்தோஷத்தை போல, நீங்க பெற்ற சமாதானத்தை போல, நீங்க இளைப்பாறினது போல, நீங்க பெற்ற ரட்சிப்பு, நீங்க பெற்ற விடுதலை, நீங்க பெற்ற சுகம், நீங்க பெற்ற சபை, நீங்க பெற்ற ஊழியர், நீங்க பெற்ற சத்தியம், நீங்க பெற்ற பரலோகம், பெறாத அத்தனை பேரும் பெறுவதற்கு நீங்க கொஞ்சம் பேர் தான் உதவியா இருக்கணும். புரியுதா எல்லாருக்கும்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்ப இந்த கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீர் கட்டளையிடும் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம்? செய்வோம். அனுப்புற இடத்துக்கெல்லாம் போவோம். மோசைக்கு செவி கொடுத்தது போல செவி கொடுப்போம். கர்த்தர் உம்மோடு இருப்பதாக. அவங்களே சொல்றாங்க, அந்த கொஞ்சம் மக்கள், யாராவது உம்முடைய சொல்லை கேளாமல் முரட்டாட்டம் பண்ணா அவங்கள நாங்களே என்ன செஞ்சிருவோம்? கொலை செய்து போட்டுருவோம். தலைவனுக்கு விரோதமாக, யோசுவாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப தேசத்தை சுதந்திரிக்க, சபையாகிய மாளிகையை கட்ட, குடும்பத்தை கட்ட ஜனங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாய் தேவை. இப்போ பாஸ்டர் இருக்கிறார், ஒரு பெரிய கல் கிடக்குது, ஒரு ஒத்தவெளி பாதை, அது பெரிய கல். அதை இவர் மட்டும் நின்று இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள்லாம் பார்த்து ஏன்டா இவருக்கு இந்த வேலை அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுறீங்க. நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, இவர் தள்ளுறாரா பார்ப்போம் அப்படின்னு சவாலோடு நிற்கிறீங்க. நிறைய பேர் சரி நம்ம போய் தள்ளலாம், ஆனால் நமக்கு முடியாது அப்படின்னு சிலர் ஒதுங்கி நிற்கிறீங்க. இப்படியே எல்லாரும் சொல்லிக்கொண்டு அந்த ஒரு மனிதன் மட்டும் தள்ளிக்கிட்டே இருந்தா தள்ள முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அவருடைய தரிசனத்தை, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுஷனால முடியாது. அலங்கத்தை கட்ட என் கை, தேவனுடைய கரம் என் மேல இருக்குது. ராஜா சொல்லி இருக்கிறாரு, வாங்க கட்டுவோன்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை தடப்படுத்தினாங்களாம். அல்லேலூயா. அப்ப அவர் ஒருவராய் தள்ளும் போது நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து நிற்கிற அத்தனை பேர் அவரோட போய் சேர்ந்து அந்த கல்லில் கையை வச்சு தள்ளலாம். ஏலோலோ ஐலேசா, ஏலேலோ ஐலேசான்னு சொல்லி எல்லாரும் தள்ளுனா கல் என்ன செஞ்சிடும்? உருண்டு போயிடும், பாதை கிடைச்சிரும், எல்லாருக்கும் வெற்றி வந்துடும். அல்லேலூயா. அப்படித்தான் இந்த 2 கோத்திரத்தாரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. நம்ம நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். தேவ மனிதர்களோடு ஒத்துழைத்து, பாஸ்டர் இன்னைக்கு எங்க ஊழியத்துக்கு போனோம், நான் வர்றேன். இன்னைக்கு என்ன செய்யணும், நான் செய்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, அதை நான் கேட்கிறேன். இன்னைக்கு எந்த ஆத்துமாக்களை பார்க்கலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம், யாருக்காக ஜெபிக்கலாம், எந்த தெருவில் போய் நம்ம ஜெபநடை செய்யலாம், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒத்துழைப்பை நாம் கொடுக்கும் போது தான் அங்கே ஒரு வெற்றி என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய தரிசனத்தில் நம்ம எல்லாரும் பின்வாங்கிட்டோம்னு சொன்னால் அது நிறைவேறாது. அந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் எல்லாருமே இணைந்து ஒருமித்து செயல்படும் போது தேசத்தை எளிதாய் சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும் என்றால், ஏக சிந்தை இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய நோக்கம், தரிசனம் எல்லாமே என்ன தெரியுமா? நமக்கு பேர் உண்டாக்கவோ புகழ் உண்டாக்கவோ அல்ல, தேவனுக்கு பேர் உண்டாக்கணும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், சபையை விஸ்தரிக்க வேண்டும், இந்த தேசத்தின் மக்களை சுதந்திரிக்க வேண்டியதுதான் நம்முடைய நோக்கமா இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான், பாஸ்டரோடு விசுவாசிகள், விசுவாசிகளோடு பாஸ்டர், கணவனோடு மனைவி, பெற்றோரோடு பிள்ளைகள், பிள்ளைகளோடு பெற்றோர், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் காரியம் வெற்றியா என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. எப்போதுமே கணவனும் மனைவியும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த குடும்பம் முன்னேறுமா? அந்த குடும்பம் கட்டப்படுமா? அந்த குடும்பம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஒரு கணவன் அப்படிதான் மனைவியை எப்போதும் குறை சொல்லுவது, நீ வைக்கிற கூட்டு சரியில்லை, குழம்பு சரியில்லை, அது சரியில்லை, அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் இந்த மனிதனுக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு,
எப்போ பார்த்தாலும் நம்ம மனைவியை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. அதனால் அவரே சோர்ந்து போயிட்டார், நிம்மதியே இல்லை. நண்பர்கிட்ட போய் கேட்டார், என்ன செய்வது, என் மனைவியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு நாள் கூட பாராட்டி பேசலை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, இது மாறுறதுக்கு என்ன செய்யன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நண்பர், இங்கே ஒரு மனோ தத்துவ நிபுணர் இருக்கிறாரு, அவர்கிட்ட உன்னை கூப்பிட்டு போகிறேன், அவர் ஒரு 2 ஆலோசனை கொடுப்பாரு, அந்த ஆலோசனையை கேட்டு நீ நடந்தால் குடும்பத்தில் என்ன வந்துடும், வெற்றி வந்துடும், சந்தோஷம் வந்துடும்னாரு. அப்போ என்ன போயிட்டார், அவர் ஆலோசனை கொடுத்தாரு, நீ இதுவரைக்கும் குறை சொல்லியிருக்க உன் மனைவி, எண்ணெயிலிருந்து உன் மனைவியை என்ன கூட்டு குழம்பு என்ன வச்சாலும் சரி, பிரமாதம், சூப்பர், அப்படி இப்படி நல்லா பாராட்டுப்பா, பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போனார், டியூட்டியில் இருந்து. மனைவி அன்னைக்கு சாப்பாடெலாம் வச்சு பாவக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க. அவர் சாப்பிட்டுக்கிட்டு, என்ன பிரமாதம், சுவையாக இருக்குது, வச்சா இப்படி தான் வைக்கணும், இந்த கைக்கு 4 வளையல் கூட செஞ்சு போடலாம், நான் போட போகிறேன். ஒரு நாளும் இல்லாத மனுஷன் பாவக்காய் கசப்பு தாங்க முடியலை, டேஸ்ட்டாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மனைவி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. வந்தது பாருங்கள் அதுக்கு கோபம். ஏயா, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டில் பார்வதிகிட்ட போய் கொஞ்சம் கூட்டு வாங்கிட்டு வந்தா, அவளை இந்த புகழ் நீ புகழ்ற என்ன போட்டு தான் பாருங்க ஒரு போடு. அல்லேலூயா. அப்போது திடீர்னு புகழ்ந்தா கஷ்டம்தான். அல்லேலூயா. எப்போதும் புகழாத மனிதன் அவள் அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பாவக்காய் கூட்டை பக்கத்தில் வாங்கி வச்சா, இந்த மாதிரி புகழ்றான். மனைவி எத்தனையோ நாள் ஆட்டுக்கால் சூப்பு, எவ்வளோ பிரியாணி, என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் ஒரு நாளும் புகழவில்லை. அப்போ உலக மனிதர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்குறத விட தேவ மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு ஒருவருக்கொருவர் குற்றங்களை மன்னித்து மறந்து, சரி இனி நாம் ஒத்துழைத்து ஒருவருக்கொருவர் குடும்பத்தை கட்டுவோம், சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் என்ன செய்யப்படும், கட்டப்படும். அல்லேலூயா. அப்போ நாம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுத்து செயல்படும் போது, அப்போ இந்த 12 கோத்திரத்தில் 2.5 கோத்திரம் தான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க, 9.5 கோத்திரம் இன்னும் ஆசீர்வாதம் பெறல. பைபிளில் சொல்லியிருக்க ஒரு வசனம், காணாமல் போன ஒரு ஆடு, 99 ஆடு இருக்குது. ஆனால் இன்றைக்கு உலக ரீதியை பார்த்தா 99% காணாமல் இருக்குது. சபைக்குள்ள எவ்வளோதான் இருக்குது, 1 தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க, எவ்வளவு ஊழியம் இருக்கு பாருங்க, எவ்வளவு கர்த்தருக்காய் செயல்படணும், எவ்வளவு ஜெபம் பண்ணணும், எவ்வளவு ஓடணும், எவ்வளவு பிரயாசப்படணும், அதுதான் அதிகமா இருக்கே தவிர, அல்லேலூயா, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. அப்படியானால் நம்முடைய செயல்கள், நம்முடைய செயல்பாடுகள் அதிகமாய் இன்றைய கர்த்தருக்கு காட்டணும். ஆமென், சோத்ரா. அப்ப பிரியமானவர்களே, 2வது குறிப்பு என்னன்னா, ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது ஆத்துமாக்களை நாம் என்ன செய்யலாம், சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய சுகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு விழிப்பு ஜெபம் என்று சொன்னால், நாங்கள்லாம் சுகரில் இருக்கிறோம், பிரச்சனை பாஸ்டர், வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. வாழ்க்கையில் எல்லா நாளும் தூங்கிட்டு தான் கிடக்கிறோம். ஒரு நாள் ஜெபம்னு சொன்னால் என்ன செய்யணும், வர வேண்டும். ஒரு நாள் ஊழியம் என்றால் வர வேண்டும். இப்படி நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கும் போது தான் ஆத்துமாக்களை பெருக பண்ண முடியும். 3வது குறிப்பு வாசிங்க, 2 யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேசத்தை சுதந்திரிக்க என்ன வழி, ஆத்துமாக்களை சுதந்திரிக்க என்ன வழி, வாசிங்கள். 2:1. அப்பொழுது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமில் இருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். கவனிங்க, இது என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, 3வது நாட்டை சுதந்திரிப்பதற்கு வேவுகாரரை யோசுவா என்ன செய்யறாரு, அனுப்பி வைக்கிறார். ஒரு நாட்டை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால, ஆத்துமாக்களை சுதந்திரிப்பதற்கு முன்னதாக நம்ம அதுக்காக சில வேலைகள் இருக்குது. நம்ம வேவு பார்க்கணும், சுற்றி வரணும், என்ன நடக்குது, இந்த ஜனத்தை சுதந்திரிக்க என்ன பண்ணலாம். ஒரு ஆத்துமாவை நீங்க நேரடியாக போய் சுதந்திரிக்க முடியாது, அதுக்கு நிறைய வழி இருக்குது. முதல்ல அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணணும், அந்த வீட்டில் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், அந்த தெருவுக்காக ஜெபம் பண்ணணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சோத்ரா ஓஎப்டியில் அந்த கோட்ரஸ் ஃபுல்லாக நான் நடந்து ஜெபம் பண்ணுவேன். இருக்கும்போது சைக்கிளை தூக்கிட்டு உருட்டிக்கிட்டே போவேன். ஏன்னா சும்மா நடந்து போனால் ஏன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு கேட்பாங்கன்ட்டு சைக்கிளில் அந்த ஏரெல்லாம் பிடிங்கி விட்டு அப்படியே நான் சைக்கிளை வச்சுக்கிட்டே சுற்றிட்டு போவேன். என்ன சார் இப்படி வண்டியை ஓட்டுப்பாங்க, பஞ்சரா, அந்த கொஞ்சம் தான் சார் நான் போனேன்னு சொல்லிட்டு தெருவா
இயேசுவின் நாமத்தில் இந்த கோட்ரஸ் முழுவதும் ரட்சிக்கப்படணும், இங்கிருந்து அநேகர் மீட்கப்படணும், அநேகர் தொடப்படணும் அப்படின்னு சொல்லி நடந்து நடந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன் பல நாட்களாக. அல்லேலூயா. ஒவ்வொரு தெருக்களாக சுவிசேஷத்தை இந்த இடத்துக்கு நான் எங்கே ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டாலும் வேலை என்ன செய்வேன்னா, என் கூட 2 பேரோ 3 பேரை கூட்டிக்கிட்டு வீடு வீடாக முதல்ல துண்டு பிரதி கொடுத்து அந்த ஊரில் நான் ஒரு பாஸ்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும். ஊழியத்தை செய்து ஜபத்தோடு எல்லா இடத்தையும் சுற்றி வருவோம். ஏன்னா நம்ம ஜபம் பண்ணி கால் மிதித்தோம் என்றால் அந்த தேசம் நம்ம வசத்தில் வந்துவிடும். அல்லேலூயா. ப்ரேயர் வாக், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பகுதியில் ஆத்துமாக்கள் வரவில்லையா, அந்த வீட்டை நீங்கள் மௌனமாக ஜெபிக்கலாம். அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை ரட்சி ஆண்டவர், இந்த குடும்பத்தை சந்தியும், இந்த குடும்பத்தை சந்தியும் அப்படின்னு ப்ரேயர் வாக்கு பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கும். கடந்த 2 வருஷத்தில் மட்டும் நான் 110 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அல்லேலூயா. எப்படி அப்படின்னு சொன்னால், சபையில் விசுவாசிகளை ஒவ்வொரு தெருவாக 2 பேராக ஜெபம் பண்ண வைப்பேன். எல்லாரும் அந்த தெருவில் போய் கையை நீட்டி, ஆண்டவரே இங்கே இந்த குடும்பத்தை ரட்சி, அந்த குடும்பத்தை ரட்சியும். ஒரு 20 நாள் ஜெபம் பண்ண உடனே அந்த தெருவில் இருந்து ஒருத்தர் வந்துடுவாங்க, பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, ஜெபம் பண்ணணும். அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு வீட்டு சபை ஆரம்பிப்போம். அங்கே அவங்க ரிலேஷன் சொந்தக்காரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அங்கே வந்துடுவாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். அங்கே ஒரு 10 பேர் கூடுவாங்க. அப்புறம் அடுத்த தெருவுக்கு போவோம். இப்படியாக ஒவ்வொரு தெருவிலையும் 20 நாள் 30 நாள் ஜெபம் பண்ணி நடந்து நடந்து ஜெபித்து அதன் பிறகு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அந்த மக்களுக்கு சொல்லி அங்கே ஒரு சமாதான பாத்திரவானை கண்டுபிடித்து அவர் வீட்டில் ஒரு பிரேயர் செல்ல நடத்தி அவங்க குடும்பத்தை எல்லாம் கொண்டு வந்து இப்படி கிட்டத்தட்ட 17 இடத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை 17 இடத்துல 2 பேராக 34 பேர் போய் ஜெபத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு இப்போ ஊழியமே இல்லை, நான் டியூட்டியை கொடுத்துட்டேன். அவங்க 34 பேரும் போய் ஊழியத்தை வியாழக்கிழமை தோறும் அங்கங்கே ஜெபம் நடக்கும். நான் போகவே மாட்டேன். அங்கே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டதுன்னு இப்போ கொண்டு வருவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை 5 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் இப்போ ஊழியமே பண்ணுறதில்லை, ஆலோசனை கொடுக்குற. அந்த தெரு உங்கள் பொறுப்பு, இந்த தெரு உங்கள் பொறுப்பு. ஆத்துமாக்களை கட்டாயம் வருஷத்துக்கு 25 பேராது கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி புது மெத்தடு. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியத்தில் புது அனுபவம் தேவை. பழைய மெத்தட் அல்ல, புது முறை. அல்லேலூயா. யோசுவா நாட்களில் 2 பேரை தேசத்தை வேவு பார்க்க அனுப்புனானா. மோசே தேசத்தை வேவு பார்க்க எத்தனை பேர் அனுப்புனார் தெரியுமா? சொல்லுங்க, எத்தனை பேர் அனுப்புனார்? மோசே எத்தனை பேர் அனுப்புனார் சொல்லுங்க. மோசே எத்தனை பேர் அனுப்புனார் தேசத்தை வேவு பார்க்க? சொன்னா தப்பாயிருமோ அல்லது ஏதாவது பாஸ்டர் சொல். நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பாக சொன்னாலும் சரியாக சொன்னாலும் உங்கள் மேலே கோவப்பட போகிறது. வெரி குட். கை தட்டுங்க அந்த சிஸ்டருக்கு, வாய் திறந்ததுக்காக. அல்லேலூயா. 12 பேர். அதே மெத்தடில் இந்த யோசுவாவும் 12 பேரை அனுப்பினான் தேசத்தை. ஏன் அனுப்பலன்னு ஒரு கேள்வி கேட்கணும். அல்லேலூயா. பழைய மெத்தட் அல்ல, புது முறை. ஏன் பழைய மெத்தடை கை கொள்ளலை? 12 பேரில் 10 பேர் என்ன சொன்னாங்க? துர்ச்செய்தி பரப்புனாங்க. மக்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, தேசத்தை சுதந்திரிக்க போக முடியலை. 40 வருஷம் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதனால் யோசுவா பார்த்தாரு, இனி 12 பேரெல்லாம் அனுப்பக்கூடாது. அன்னைக்கு நானும் காலேப்பு 2 பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தோம். 2 நல்ல மனுஷனை பிடிச்சி, நல்ல இருதயம் உள்ளவனை, ஒரே ஆவி ஒத்த 2 பேரை பயன்படுத்துவோன்னு சொல்லி 2 பேரை தேசத்துக்கு அனுப்புனார். அல்லேலூயா. அந்த 2 பேரை சுற்றி பார்த்துட்டு என்ன செய்தி கொண்டு வந்தாங்க? நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த தேசத்துக்குள்ள போகும்போதே எந்த வீட்டுக்குள்ள போனாங்க? வேசியின் வீட்டுக்குள்ள போனாங்க. ஏன் அங்கே போனாங்க? நம்மன்னா ரட்சிக்கப்பட்டவன் அங்கே போகலாமா? இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? மோசமானவன் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான், அப்படி இப்படின்னு திட்டிருப்போம். ஊழியத்தின் பாதையிலே அங்கே எதிரிகளுக்குள்ளே போக போகிறாங்க. அதுக்காக ராஜா வீட்டுக்குள்ளே போக முடியுமா? அந்த நாட்டையே பிடிக்க போகிறோம். அப்போ எந்த இடம் அங்கே எல்லாரும் அந்நியர்கள் எல்லாரும் போய் வர்ற இடம், அது அந்த இடத்த பெருசாக யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. எல்லாரும் முகத்தை திருப்பிட்டு போவாங்க. அங்கே போய் இந்த நாட்டு விவரத்தையும் சூழ்நிலையும் இவங்க கேட்டாங்க. அந்த வேசி சொன்னா,
உங்களை பற்றிய அச்சம் இந்த தேசத்தாருக்கு என்ன செஞ்சிருக்கு? பிடிச்சிருக்குது. உங்க கையில கடவுள் கொடுக்க போறாரு என்பது நிச்சயம். உங்களுக்கு முன்னால யோர்தான் பிரிஞ்சிருக்குது, உங்களுக்கு முன்னால செங்கடல் பிரிஞ்சிருக்கு, உங்களுக்கு முன்னால பல ராஜாக்கள் விழுந்திருக்கிறாங்க. இப்பொழுது எங்க ராஜாக்கள் விழுந்துருவாங்க, எங்க தேசம் உங்க வசமாக போகுது, நல்லா இருப்பீங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, என்ன தப்புவீங்க அப்படின்னு அந்த தேசத்தின் நிலை, மக்கள் நிலையெல்லாம் இவங்க அறிஞ்சிட்டு வந்து ரகசியமா யோசுவாட்ட சொன்னாங்க. அல்லேலூயா. யோசுவாவுக்கு சந்தோஷம் வந்துட்டது. அல்லேலூயா. நம்ம தேவன் எதிரிகளோடு கூட என்ன செஞ்சிருக்காரு? பேசியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஊழியத்தில் அந்தந்த நேரங்கள் காலங்களுக்கு ஏற்றார் போல நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். நான் அன்னைக்கு செஞ்ச மாதிரி தான் அன்னைக்கு செய்வேன். அன்னைக்கு கொட்டை வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தோம், டேமரின் தான் சபையில் இருக்கோம், நாங்கள் அப்படி தான் அடிப்போம்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு மெத்தடே மாறிட்டு, கீபோர்டு வந்துட்டு, ட்ரம் செட் வந்துட்டுது, எத்தனையோ இசைக்கருவிகள். தேவன் கொடுக்கறத நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு போனா இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கப்பலில் தான் போனோம். 6 மாதம் ஆயிரும். அங்கே ஒரு வாரம் ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வந்தா 6 மாதம் ஆயிரும். பிரயாணம் மட்டும் எத்தனை மாதம்? 12 மாதம், ஒரு வருஷம். அப்போ நாங்கள் வந்து விமானத்தெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். நாங்கள் அந்த காலத்தை மாதிரி சைக்கிளில் தான் போவோம், அந்த காலத்தை மாதிரி கப்பலில் தான் போவோம்னு சொன்னால் நம்மளை போல மதிகேடன் யாரும் இருப்பாங்களா? இருக்கமா. இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகிறாங்க, 24 மணி நேரத்தில் அமெரிக்காவுக்கு போயிட்டு 10 நாள் ஊழியம் செஞ்சுட்டு அடுத்த 24 மணி நேரம் இங்கே வந்துடுறாங்க. தேவன் ஏன் இன்றைக்கு நல்ல ஏதுக்களை, அனுகூலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லேலூயா, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு வீடியோலாம் கவரேஜ் பண்ணுறோம் நம்ம சபையில், அதெல்லாம் அவசியம். இன்றைக்கு ஊழியங்கள் எந்த விதத்திலலாம் போகணுமோ, இன்றைக்கு டிஜிட்டல் உலகம், கர்த்தர் நமக்கு என்னென்ன கருவிகளை தந்திருக்கிறாரோ அதிலெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி முன்னேறி போகணும். மெத்தடு, புதிய முறைகள் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர், ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே பழைய மெத்தடிலே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா, பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன செஞ்சிருவோம்? வெக்கப்பட்டுருவோம், முன்னேற முடியாது. நீங்கள் எல்லாரும் பழைய செல்போன் வச்சுருக்கிறீங்களா? யாராவது இன்னைக்கு இந்த செல்போன் எவ்வளோ மாறிட்டு பாருங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணணும்னு சொன்னால் ட்ரங்க் கால், 3ல் கையை வச்சு ஒரு சுத்து, நான் சுற்றி இப்படி வருவோம். முதல்ல சுத்த விட்டான், அல்லேலூயா. ரெண்டாவது அது மாதிரி பட்டன் செல் வந்தது, அமுக்க விட்டான், அல்லேலூயா. இப்போ பட்டன் செல் போயிட்டு இப்போ தடவை விட்டுட்டான். ஆண்ட்ராய்டு சுத்த விட்டான், அமுக்க விட்டான், இப்போ தடவை விட்டுட்டான். அடுத்து என்ன பண்ண போறானா தெரியல. உலகம் மாறிக்கிட்டு போகுது. அல்லேலூயா. மெத்தடில் மாறுது. அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டுக்கல்லில் மாவை போட்டு அப்படியே உரல் குழவியை சுற்றிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கிரைண்டர் வந்துட்டுது, உரல் சுற்றுது. உலகமே தலைகளாக மாறிட்டு, எல்லாம் மாறிட்டு போகுது. நாங்கள் மாற மாட்டோம். நாங்கள் பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லி ஏதோ ஒரு கொட்டை வச்சு அடிப்போம், பழைய மாதிரி தான் ஏதாவது சுவிசேஷம் சொல்லுவோம், பழைய மாதிரி தான் இருப்போம்னு சொன்னால் முன்னேற முடியாது. அல்லேலூயா. யோசுவா பார்த்தாரு, அந்த பழைய மெத்தடு 12 பேர் வேண்டாம். அல்லேலூயா. சென்னை பழைய மேப்பை வச்சு நீங்க இங்க திருச்சியில் கார் ஓட்ட முடியுமா? முடியாது. திருச்சிக்கு ஒரு புது மேப் வாங்கணும். அல்லேலூயா. திருச்சி கூட இன்னைக்கு மாறிட்டுது. நான் வந்து இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னால நான் திருச்சிக்கு வந்திருக்கிறேன், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பழைய மேப்பை வாங்கிட்டு வந்தால் எனக்கு வழி தெரியாது. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு, புதிய மாறிட்டு. அப்போ புது மேப்பில் தான் நான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அப்படியானால் ஊழியத்தில் புது புது மெத்தட் இருக்குது. ஊழியருக்கு கர்த்தர் தரிசனம் கொடுக்கும்போது அந்த புதிய திட்டங்களில் நீங்களும் இணையணும், புதிய திட்டங்களோடு ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்பந்தான் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. அனுபவத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது, புது அனுபவங்கள் நமக்கு தேவை. சாமுவேல் ஆண்டவர் சொன்னார், ஒரு ராஜாவை போய் அபிஷேகம் பண்ணுப்பா ஈசாய் வீட்டிலன்ட்டு. அவனுக்கு ஒரு தைரியம். என்ன தைரியம்? ராஜா தானே, எனக்கு அபிஷேகம் பண்ண தெரியாதா? போயிட்டான். கர்த்தர் சொன்னாரு, நான் சொல்றவனை அபிஷேகம் பண்ணுனாரு. அவன் போய் என்ன பண்ணான் தெரியுமா? எலியாவை பார்த்தபோது அவன் கண்ணில் பார்த்தான். அவனுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. ராஜான்னா ஹைட்டா இருப்பாரு, வெயிட்டா இருப்பாரு. கொண்டு எண்ணெயை கொட்ட போயிட்டான். கர்த்தர் சொன்னார், ஸ்டாப், நிறுத்து. இவனு பயமாயிட்டு, என்ன ஆண்டவரே, நீர் தானே சொன்னீர். மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்குறான், நான் இருதயத்தை. அப்போ 2வது பிள்ளை மேலே ஊற்ற போனான். ஸ்டாப் அப்படின்ட்டாரு. 3வது பிள்ளை ஸ்டாப், 4 ஸ்டாப், 5 ஸ்டாப், 6 ஸ்டாப், 7 ஸ்டாப்பு. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, இவன் அல்லன்ட்டார். அப்போ கேட்டான், எப்போ உனக்கு வேற பிள்ளைகள் ஏதாவது இருக்கிறாங்களா? அப்போ அவன் சொன்னான்,
ஒருத்தன் இருக்கிறான், சர்டிஃபிகேட்லாம் தொலைச்சிட்டான், ஆடு மேய்க்க தான் லாய்க்குன்னு காட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன். அவனை காட்டிலேருந்து வீட்டுக்கு கூப்பிடு, வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. அப்போ 7 பிள்ளைகளையும் வெட்கப்படுத்திட்டான், அனுபவத்தை சார்ந்து, பழைய அனுபவத்தில். அல்லேலூயா. பார்க்குறதெல்லாம் செய்ய போனோம். அன்னைக்கு பார்க்குறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்யணும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஊழியம் செஞ்சால் வளராது. கர்த்தர் சொல்லுகிற மாதிரி செஞ்சாதான் அது சக்ஸஸ் ஆகும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க பிள்ளை வந்துட்டான் தாவீது. அப்பா இவன் தான் சொல்லலை, ஏன்னா அவனை அபிஷேகம் பண்ணுறதுக்கு யாருக்குமே என்ன கிடையாது, விருப்பம் இல்லை. கர்த்தரே சொன்னார் இவன் தான். அல்லேலூயா. அப்போது அவன் மேலே அபிஷேகம் பண்ண போனான். அப்போ சவுல் என்ன நினச்சான்னா, ராஜானா நெட்டையாக தான் இருப்பார்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் ராஜா நெட்டையும் தெரிந்து கொள்ளுவார், குட்டையும் தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய நடத்துதல் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கும், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரைட். அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ புதிய அனுபவம், புதிய ஆசீர்வாதம், புது பாடல் பாடிக்கிட்டே இருக்கணும் சபையில். நாங்கள் பழசு தான் பாடுவோன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் ஒரு சபைக்கு ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன், புது பாடல் பாடப்படும் நோட்டீஸில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி 2 பாட்டாவது கற்றுட்டு வந்துடலான்னு போனால் என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா, எந்த நாவில் புது பாட்டு. இது 60 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பாட்டு. என்னையா புது பாட்டு பாடுவோன்னு சொன்னீங்களேன்னா இதைத்தான் பாடிக்கணும். அப்படி அல்ல, இன்றைக்கு வருகிற புது அனுபவங்கள், பாடல்கள் தேவை. ரைட். 4வது பாருங்க, 7ஆம் அதிகாரம் 2, 3 அதை நீங்கள் வாசிக்கலாம். சீக்கிரமாக முடிக்க போகிறேன். யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் வேவு பார்த்து திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000 3000 போனாலே ஆயியை என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். ஆயி அப்படின்னா வேற மாதிரி நினச்சிடாதீங்க, அது ஒரு ஊர் பேர். அல்லேலூயா. ரைட். அப்போ இந்த ஆயி பட்டணத்தை 3000 பேர் 2000 பேர் என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணாங்க. ஆனால் யுத்தத்துக்கு போனால் பட்டணத்தை ஜெயிக்க முடியலை. 36 பேரை இஸ்ரவேலரை வெட்டி போட்டாங்க. யோசுவாவுக்கு மனசு தாங்க முடியலை. அவன் அப்படியே முகங்குப்புற காலையிலேருந்து விழுந்து கிடக்கிறான். இது என்ன குறிப்பு அப்படின்னா, திட்டமிடுதல் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. 4வது குறிப்பு என்ன, ஊழியத்துக்கு என்ன இருக்கணும், பரிசுத்தமான திட்டமிடுதல் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தமான திட்டமிடுதல் இருக்க வேண்டும். இப்போ இவங்க மாம்சத்தில் திட்டம் போட்டாங்க, எப்படி ஜனங்களெல்லாம் பரிசுத்தமாக்கலை. எரிகோவில் உள்ள பொருளை எடுக்காதீங்கன்னு யோசுவா சொன்னாரு. ஒரு மனுஷன் எடுத்து வச்சுட்டான், யுத்தத்துக்கு போனா, பாவத்தோடு யுத்தத்துக்கு போனாங்க, தோல்வி. அல்லேலூயா. ஜெயிக்க முடியலை. அப்போ யோசுவா காலையிலேருந்து சாயங்காலம் வரை விழுந்து கிடந்தாரு. ஆண்டவரே, புறஜாதி கையில் எங்களை ஒப்பு கொடுத்துட்டீரே, என்ன பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியை எடுத்து வச்சிருக்காங்க, பொன்னை எடுத்து வச்சிருக்கிறாங்க, பாபிலோனிய சால்வை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த மனிதனை கண்டுபிடித்து ஆகானை கொன்றுவிட்டு அதன் பிறகு தேசத்துக்குள்ளே போனாங்க ஆயியை பிடிக்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், கேட்டாங்க, இப்போ எத்தனை பேர் போகணும் ஆண்டவரே? 30,000 பேர் போங்க, 15,000 பேர் தேசத்துக்கு பின்னால் இருங்க, 15,000 பேர் அந்த தேசத்துக்கு முன்னால் போங்க, 15,000 பேர் நீங்கள் பின்னாலே ஒளிந்திருக்கணும், பின்னிடையாக இருக்கணும், முன்னால் 15,000 பேர் இருக்கணும். எப்போதும் போல் நீங்கள் யுத்தத்துக்கு முன்னே போங்க, உங்களை விரட்டிக்கிட்டு வரும்போது பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் எழுந்து என்ன செய்யுங்க, பட்டணத்தை தீ கொளுத்தி போடுங்க. அப்போ அப்படியே பின்னால் இருக்கிறவங்க தீ கொளுத்துனாங்க பாருங்க. முன்னால் யுத்தத்துக்கு போனவங்களை விரட்டி வரும்போது அவர்கள் எல்லாரும் முன்ன ஓடினாங்க, பின்னால் பார்த்தாங்க, ஐயோ நம்ம பட்டணம் எரியுதேன்னு சொன்ன உடனே பின்னால் தீ எரியுது. முன்னாலே போகிற வீரர்கள் எல்லாரும் அவர்களை வெட்டி போட்டு அந்த சின்ன நாட்டை எளிதாக பிடித்து விட்டார்கள். அப்போ முன்னும் பின்னும் ஒரு சேனையை ஏற்படுத்தி தேசத்தை சுதந்திரித்தார்கள். அப்போ ஊழியத்தில் பின்னாலே இருந்து ஜெபிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் வேணும், முன்னால போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் வேணும். அல்லேலூயா. போன வாரத்தில் நாங்கள் திருத்தணியில் ஊழியத்துக்கு போனோம். 50 பேர் பஸ்ஸில் போனோம். வயசானவங்கள்லாம் வந்தாங்க. ஐயா எங்களால் நடக்க முடியலைன்னு சொன்னாங்க. நீங்கள் அத்தனை பேர் இந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்து என்ன செய்யுங்க, ஊழியம் செஞ்சுட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் 15 பேரும் ஜெபம் பண்ணுங்க, மீதம் இருக்கிற 35 பேரும் களத்துக்குள்ளே போங்கன்னு சொல்லி
ஒரு கூட்டம் ஜெபிச்சது, இன்னொரு கூட்டம் ஊழியத்துக்கு போச்சுது. இப்போ அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு. 8 பேர் புதுசாக வந்துட்டாங்க பாஸ்டர். 5 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதில் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். அப்போ பின்னாலே ஜெபிக்கிற சேனை, முன்னாலே ஊழியம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்களும் ஊழியம் செய்கிறவர்களும் ஒரு இடத்துல இருந்தால் தேசத்தை சுதந்திரிக்கலாம். அப்போ எத்தனை கிராமங்கள் இருக்கு பட்டியல் போடுங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களை அங்கே அனுப்புவார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த ஜனங்கள் என்ன செய்யப்படுவார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். கடைசியாக 5வது குறிப்பு, யோசுவா 10, 12, 13 வாசிப்போம். அடுத்து என்ன நடக்கணும் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு? அப்பொழுது ஜனங்கள் நீதியை சரிக்கட்டு மட்டும் 12 வாசித்தீங்களா? 12. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்காக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. ஹல்லேலூயா. அப்ப பெரிய அற்புதம் நடப்பிக்கணும் தேசத்தை சுதந்திரிக்க. என்ன அற்புதம் நடப்பிக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க. தேசத்தை, ஆத்துமாக்களை சுதந்திரிக்க. நான் சொன்ன மாதிரி சொல்லல. தேசத்தை, ஆத்துமாக்களை சுதந்திரிப்பதற்கு இயேசுவின் நாமத்தில் பெரிய அற்புதம் நடப்பிக்கணும். நடப்பிக்கலாமா? 6 மணிக்கு மேல யுத்தம் செய்யக்கூடாது, சட்டம் இருக்குது. 6 மணிக்கு மேல சிலுவையில ஒரு கல்லனோ யாரோ ஒருவர் தொங்கினால் 6 மணிக்கு மேல தொங்கக்கூடாது. அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிடணும்? அவர் மரித்து கீழே இறக்கிடணும். மறிக்கலைன்னா கூட காலையாவது ஒடிச்சு ரத்தங்கத்தை சிந்த வச்சு 6 மணிக்கு மேலே தொங்கக்கூடாது. 6 மணிக்கு மேலே யுத்தம் பண்ணக்கூடாது. நேரம் பார்த்தீங்கன்னா 5 மணி கிட்ட நெருங்கி போகுதுன்னு 1 hour தான் இருக்குது யோசுவாவுக்கு. ஆனால் அடிக்க வேண்டிய சத்துருக்கள், முறியடிக்க வேண்டிய தேசம் எவ்வளவு இருக்குது? நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் 1 hourல எதையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு கூட இன்னும் குறிப்பு இருக்குது. 5 நிமிஷத்தில் எதையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் கூட இந்த முள் 8:30க்கு மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நான் பேசி முடிக்கிற வரைக்கும் தான், அதுக்கு பிறகு அந்த முள் மேலே தாண்டி போனோன்னு சொல்கிறேன்னு வைங்க. அது அங்கேயே நின்று விட்டது என்றால் பெரிய அற்புதம் தான். அல்லேலூயா. இப்போ சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த சத்துருக்களை எல்லாம் நான் முறியடித்து தீரும் வரைக்கும் சூரியனே நீ கிபியோன் பள்ளத்தாக்கின் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியனையே நிப்பாட்டினாரு. யாரு? யோசுவா. எதுக்கு நிப்பாட்டினாரு? எனக்கு திறமை இருக்கு, வல்லமை இருக்குன்னு காட்டுறதுக்கா? இல்லை. எதுக்காக நிப்பாட்டினாரு சொல்லுங்க. நான் விளக்கெல்லாம் இப்போ சொல்லிட்டேன். யார் சொல்றா? யாராவது சத்தமா சொல்லுங்க. டைம் போயிடக்கூடாது. 6 மணி ஆயிட்டுன்னா யுத்தம் செய்யக்கூடாது சட்டத்தின்படி. ஆனால் சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதுக்குள்ள முறியடிக்கணும். அப்போ தேவன் இவனுக்கு அந்த நேரத்தை 1 hour கர்த்தர் 24 மணி நேரமாக, ஒரு பகல் முழுவதும், ஒரு நாள் முழுவதும் சூரியன் அப்படியே தன் நிலையில் என்ன செய்யுது, நின்றுக்கிட்டே இருக்குது. அப்படி சரித்திரத்தில் யார் சொல்லையாவது சூரியன் கேட்டது உண்டா? ஒரு மனுஷன் சொல்லை கேட்டு நின்றது போல அதற்கு முன்னையும் கிடையாது, பின்னையும் கிடையாது. அப்போ ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, தன் பேருக்காக, புகழுக்காக அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொடுக்க, அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையை சுதந்திரித்து கொடுக்க, நாம் எந்த அற்புதத்தையும் செய்ய கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வார். யோவான் 14:12 சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பிதாவினிடத்தில் நான் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. பெரிய அற்புதம் செய்ய முடியுமா அவர் நாம மகிமைக்காக? முடியும். நாங்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் 1997 98 வர்றதுக்கு முன்னால் 90வது வருஷத்தில் கரிசல் குளத்தில் ஊழியம் செய்தேன், கோயில்பட்டி பக்கம். அப்போ ஒரு சகோதரர் வந்தார் சபைக்கு. ஐயா, 40 வயசுக்கு மேலே ஆண் வாரிசே இருக்கக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா காலத்திலே செய்வனை வச்சிருக்கிறாங்க,
அப்போ எங்கள் தாத்தா 38 வயசில் இறந்து போயிட்டாரு. வாய்க்கால் வரப்பு தகராறில் எங்கள் சொந்தக்காரங்க செய்வனை வச்சுட்டாங்க. ஆண் வாரிசே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது, 40 வயசோட செத்து போயிடணும்னு சொல்லி எங்கள் தாத்தா 38 செத்து போயிட்டாரு. எங்கள் அப்பா 36 வயசில் செத்து போயிட்டாரு. இப்போ எனக்கு ஒரே பயம் இருக்குது. ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்டேன், இந்த 3 தலைமுறைக்கு முன்னால் வச்ச செய்வனையை எடுக்க முடியுமான்னு. அந்த ஜோசியக்காரன் சொன்னான், எப்பா இது போன தலைமுறையில் வச்சா கூட எடுத்துருவேன், இப்போ 3 தலைமுறை ஆயிட்டுது, இந்த செய்வனை எடுக்க முடியாது. நீ கூட 36 38 அல்லது 35 என்ன செய்வ, செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டான். எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர், எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்கள் இயேசுவால் காப்பாற்ற முடியுமா? நான் எத்தனையோ கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், எத்தனையோ பாத யாத்திரைலாம் பண்ணியிருக்கேன், எனக்கு சந்தோஷமே இல்லை, நிம்மதி இல்லை, நானும் செத்து போயிடுவேன் போல தெரியுது, இந்த செய்வனையை இயேசுவால் மாற்ற முடியுமா? நான் சொன்னேன், சாகிறவனுடைய சாவை அவர் என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. அவர் ஊழியம் செய்த நாட்களில் 12 வயது உள்ள ஒரு பிள்ளை செத்து போனால் தலித்தாகுமி என்றார், உயிரோடு வந்து விட்டான். ஒரு வாலிபனை பாடையில் போட்டு தூக்கிட்டு போனாங்க சுடுகாட்டுக்கு, வாலிபனே எழுந்திரு என்றார், அவனும் எழுந்து விட்டான். ஒரு மனிதனை சுடுகாட்டில் கொண்டு போய் புதைத்தும் விட்டார்கள், 4 நாள் ஆகிவிட்டது, லாசருவே எழுந்திருந்தார், அவனும் பிழைச்சிட்டான். அதனால் இயேசு மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எனவே இயேசு உங்களை மரிக்காமலே வைக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிறீர்களா? அவர் பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் செய்வார் அப்படின்னு சொன்னேன். ஐயா நான் நம்புறேன்னு சொன்னாரு. ஜெபித்தோம், விக்கிரக போட்டாக்கள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டாரு. சபைக்கு வந்தார், ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. வயசு அவருக்கு இப்போ 67. அல்லேலூயா, 67. பிழைத்து கொண்டே இருக்கிறார். பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டாரு. அல்லேலூயா. 3 தலைமுறைக்கு முன்னால முடியவே முடியாது என்ற செய்வனையை உடைத்தவர் இயேசு, வாழ வைக்கிறவர் இயேசு. எனவே இயேசு கிறிஸ்துவினால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் நாம மகிமைக்காக எப்பேற்பட்ட வியாதியானாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் குழந்தை இல்லாவிட்டாலும் நாம் ஜெபித்தால் நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எங்களோட பாஸ்டரோட படித்த ஒரு பாஸ்டர் சிங்கப்பெருமாள் கோயிலில் சச்சாப்காட்டில் இருக்கிறார். அவர் குழந்தையே இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் அவரை பார்த்தேன், எத்தனை பிள்ளைகள்னே, பிள்ளையே இல்லை பாஸ்டர், 3 வருஷம் ஆயிட்டுனார். டக்குன்னு அவர் கையை கொடுத்து, இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தில் இவருக்கு ஒரு குழந்தை உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜெபம் பண்ணி விட்டேன். அந்த வருஷமே ஒரு ஆம்பளை பிள்ளை. உடனே அவர் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க என்ன கூப்பிட்டார். அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கேட்டிருக்காங்க, 3 வருஷமாக குழந்தை இல்லையே பாஸ்டர், இந்த பிள்ளை பிறந்திருக்கு, யாரை கூப்பிடுறீங்க? எனக்கு குழந்தை இல்லாத போது ஜெபிச்சேன் பார்த்தீங்களா ஒரு பாஸ்டர், அவரை தான் அன்னைக்கு ஒரு 20 பேர் குழந்தை இல்லாதவங்களே வந்துட்டாங்க. எனக்கு இந்த கதையே தெரியாது. நான் என்னுடைய சாட்சி எல்லாம் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அவங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு ஆண் குழந்தை பெற்றால் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாங்க. அது பிறகு தான் நான் பிறந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு யாருக்கும் குழந்தை இல்லைன்னா கூட ஒரு ஜெபம் பண்ண போகிறேன், அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டேன். மீட்டிங் முடித்து ஒரு ஜெபத்தை பண்ணி விட்டேன். அந்த 20 பேருக்கு 3 மாதத்தில் 8 ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஐயா நீங்கள் அன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க, நான் இப்போ 2 மாதம், நான் இப்போ 3 மாதம். எனக்கு ஆச்சரியமாயிட்டு, ஒரு ஜெபத்துக்கு 8 அற்புதமா? என்னையே திகைக்க வச்சுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய பெரிய அற்புதம் செய்கிறவர். ஒரு ஜெபத்துக்கு நிறைய அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். அப்ப ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு ஊழியங்களை செய்கிற இடத்திலே தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். நம்மோடு இருந்து அவர் நாம மகிமைக்காக எந்த சூழ்நிலையை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தி ஜனங்களை வசப்படுத்த பெரிய அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எலியாவை கொண்டு அக்கினியை இறக்கிய போது ஜனமெல்லாம் தெண்டனிட்டு பணிந்து கர்த்தரே தெய்வம் என்று ஒரு கூட்டத்தை சந்தித்தவர். அல்லேலூயா. பவுல் பிரசங்கித்த போது பிரவி சப்பானி நடந்தான். அப்பொழுது அந்த ஊரே மனுஷர்கள் தேவ ரூபம் எடுத்து வந்துவிட்டார்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. 40 வருட சப்பானி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் எழுந்து நடந்த உடனே அதிகாரிகள் மிரட்டினார்கள். அப்பொழுது விசுவாசிகள் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் பிணியாளிகள் சொஸ்தமாகணும், அற்புதம் அடையாளம் நடக்கும்படி உம்முடைய ஊழியர் வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொன்ன போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. அதன் பிறகு 5ஆம் அதிகாரத்தில்
ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. 6ல் ஸ்தேவானை கொண்டு பெரிய அற்புதம், 8ல் பிலிப்பை கொண்டு அற்புதம், 9ல் அனனியாவை கொண்டு சவுலை பிடித்தார், 10ல் பேதுருவை கொண்டு கொர்நேலி வீட்டில் அற்புதம், 12ல் சிறைச்சாலைக்குள்ள இருந்து விசுவாசிகளை ஜெபித்த பொழுது பேதுரு விடுவிக்கப்பட்டார். ஜெபம் ஜெபம், பெரிய பெரிய அற்புதம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஊழியத்தில் அதிகமாக ஜெபிக்கும் போது தேசத்தை வசப்படுத்த, ஜனங்களை கொண்டு வருவதற்கு பெரிய அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக யோசுவா 18:1-2 வாசிக்கிறோம். தேசத்தை அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அதை மட்டும் வாசிங்க சீக்கிரமாக. நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்தரித்துக் கொள்ளும் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். கவனிங்க, இன்னும் சுதந்தரித்துக் கொள்ளாத கோத்திரம் எத்தனை இருந்தது வாசித்தீங்க? 7. அல்லேலூயா. அப்ப எத்தனை கோத்திரத்துக்கு இடத்தை சுதந்தரிச்சாங்க? விட தெரியலையா? 12 கோத்திரம் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் தான் விட சொல்லணும். 7 கோத்திரம். இப்போ சுதந்திரித்து கொள்ளாத கோத்திரம் 7 இருந்ததுன்னா யோசுவா தலைமையில் எத்தனை கோத்திரத்துக்கு சுதந்திரிச்சாங்க? 5 இல்லை, 5 தான். ஆனால் இவங்க யோசுவா தலைமையில் எத்தனை கோத்திரத்தை சுதந்திரிச்சாங்க சொல்லுங்க. வசனத்தை கவனிக்கணும். சொல்லுங்க. 2. அப்ப 2 அங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஏற்கனவே மோசே கொடுத்துட்டாரு. மோசே என்ன செஞ்சிட்டாரு? 2 கோத்திரத்தை அவர் கொடுத்துட்டாரு. யோசுவா தலைமையேற்ற பிறகு எத்தனை பேர் தான் சுதந்திரிச்சாங்க? 2 தான். அதுக்குள்ள யோசுவாவும் கிழவன் ஆயிட்டார், வயசாயிட்டது. 13ஆம் அதிகாரத்தில் நீ வயது சென்று முதிர்ந்தவனானாய் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது? அதிகம் இருக்கு. நீங்கள் எவ்வளோ ஆத்மா ஆதாயப்படுத்தினீங்க? 2 ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டு சிலர்லாம் நான் அதை பண்ணிவிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை செஞ்சுட்டேன்னு பெருமை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் மெஜாரிட்டி என்ன செய்யலை? சுதந்திரிக்கவே இல்லை. நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு பெருமை பாராட்டுவதற்கு ஒரு புள்ளி கூட இல்லை. அல்லேலூயா. இந்த நாட்டுக்கோழிக்கும் வாத்துக்கோழிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு முட்டை போட்டுட்டுனா போதும். நம்ம நாட்டுக்கோழி ஊரை ஃபுல்லாக கூட்டிடும். அல்லையில் ஒரு முட்டைக்கு அது 15 முட்டை போடும், பெசாண்டு கிடந்துக்கிடும். அல்லேலூயா. சிலர் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திட்டு நான் தான் அதை பண்ணினேன், ஏதாவது ஒரு வேலை சபையில் செஞ்சுட்டு இதை பண்ண, நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்காக நம்ம எதையுமே செய்யலை. அவருக்காக செய்ய வேண்டியது இன்னும் மெஜாரிட்டி இருக்குது. எத்தனை கோடி ஆத்மா ஆதாயம் பண்ணீங்களா? லட்சம் பண்ணீங்களா? அல்லது 1000ஆவது பண்ணீங்களா? பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ யோசுவா தலைமையில் கூட 2 தான் பிடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. இன்னும் பிடிக்காத கோத்திரம் எவ்வளோ இருக்குது? 5. அல்லேலூயா. எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க? நாம் இன்னும் தேசத்தை ஆதாயப்படுத்தலை, இன்னும் ஜனங்களை ஆதாயப்படுத்தலை, ஆத்மா ஆதாயம் பண்ணலை, இன்னும் சுவிசேஷ மயமாக்கலை, ஜனங்களுக்குள்ள சத்தியம் போகலை, மெஜாரிட்டி இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பைபிள் சொல்லுது, எந்த மட்டும் நீங்கள் அசதியாயிருப்பீர்கள். இன்றைக்கு நாம் அசதியாக தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செயல்பட வேண்டிய அளவில் செயல்படலை. எதையோ நம்ம சிந்திச்சுக்கிட்டு எதையோ வச்சுக்கிட்டே இருக்கோமே தவிர நம்மால ஒரு ஆத்மா கூட நம்ம பிரயோஜனம் கிடையாது. என்னத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ள நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்றீங்களே தவிர ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தலை, தேசத்தை இன்னும் சுதந்திரிக்கலை, கிளை ஊழியம் உண்டாகலை, இன்னும் பெருக்கம் வரல. அல்லேலூயா. 2 ஆராதனை இன்னும் இங்கே நடக்கலை, ஒரு ஆராதனையில் இன்னும் பெருக்கம் வரல. எவ்வளவோ ஜனம் இருக்கு, எவ்வளவோ நம்ம செய்யணும். அசதியாக இருந்துடக்கூடாது. 40 வருஷமா இந்த ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்களால் ஒரு தேசத்தை சுதந்திரிக்க முடியலை. வல்லமை இருந்தது, கிருபை இருந்தது, ஆண்டவர் இருந்தார், அதிகாரம் இருந்தது, வாக்குத்தத்தம் இருந்தது, சத்தியம் இருந்தது, ஆணையிட்டு இருந்தார், உறுதி கொடுத்திருந்தார். ஏன் செய்ய முடியல? அசதி, சோர்வு. அவங்களுக்கு 2 வேலை தான் 40 வருஷம் இருந்துச்சு. என்ன வேலை தெரியுமா? உட்கார்ந்தா புசிப்பாங்க, எந்திரிச்சா விளையாடுவாங்க. இது 2 தவிர வேலையே இல்லை. சுற்றிக்கிட்டே வந்தாங்க.
அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் வருவோமே தவிர உபாச கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டோம். நாங்கள் சுற்றி சுற்றியானா கூட வருவோம், பாஸ்டரோட இணைஞ்செலாம் ஊழியம் செய்ய மாட்டோம். நாங்கள் சுற்றி சுற்றி ஏனதானோன்னு ஆனாலும் ஜீவிப்போமே தவிர ஆனாலும் ஆத்மாதாயம்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் தேசத்தை சுதந்திரிக்க மாட்டோம், அந்த தரிசனம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க. உங்களை சொல்லலை. அல்லேலூயா. அசதியாக இருந்தாங்க. நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீங்க? 2.5 மட்டும் சுதந்திரிச்சிட்டு 2.5 பேருக்கு நம்ம சந்திச்சுட்டு நீ எவ்வளவு போக வேண்டியிருக்கு தெரியுமா? நான் ஆவியில் வைராக்கியத்தோட பேசுகிறேன், பாரத்தோட பேசுகிறேன். நம்ம நிறைய செய்யணும், இன்னைக்கு கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. அப்போ நம்ம செயல்பட வேண்டும் அசதி இல்லாமல். யாத்திராகமம் 23:30 வாசித்து எல்லாரும் முழங்கால் போட போகிறோம். யாத்திராகமம் 23:30 படிங்க. நீ விருத்தி அடைந்து, 7வது வசனம் 7வது பாயிண்ட், விருத்தி அடைந்தாதான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. விருத்தி அடையணும், அப்பதான் நாட்டை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. எதிரிகளை நான் துரத்தணும் அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகளை நான் மாற்றணும்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். எதுல விருத்தி அடையணும்? பெருகுதல். விருத்தி என்றால் பெருகுதல். எல்லா நிலைமையிலும் விருத்தி அடைந்து கொண்டிருந்தால்தான் தேசத்தையோ நன்மையையோ ஆசீர்வாதத்தையோ சுதந்திரிக்க முடியும். விருத்தி என்றால் பெருகுதல், அதிகரித்தல், வளருதல், முன்னேறுதல். கொலோசையர் 1:10 சொல்லுது, அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. 2 கொரிந்தியர் 10:16 சொல்லுது, உங்கள் விசுவாசம் விருத்தி அடைந்து. லூக்கா 2:52 சொல்லுது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதனால தான் 3.5 வருஷத்துல அவர் செஞ்ச ஊழியம் இன்னைக்கு 200 நாட்டுக்குள்ள போயிருக்கு. அல்லேலூயா. அப்ப அவர் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்க தான் நாடே இன்றைக்கு அவரை கண்டுபிடிச்சது. அப்ப இன்றைக்கு வசனம் விருத்தி அடைய வேண்டும். சீசர்களுடைய தொகை என்ன செய்ய வேண்டும்? பெருகணும். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து பெரிய மனுஷனாய் மாறினான். கரங்களை தட்டுங்களே. வர 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 விருத்தி அடையணும், ஒரு பெரிய மனுஷனா மாறணும். அல்லேலூயா. 10 வருஷம் நீங்க விசுவாசின்னா உங்களுக்குன்னு ஒரு கத்து இருக்கணும். வசன விருத்தி, தாழ்மையின் விருத்தி. இவரை போல இருக்கணையா விசுவாசின்னா. என்ன அழகா நல்ல விருத்தி அடைந்திருக்கார் வசனத்துல, அன்புல, ஐக்கியத்துல, சமாதானத்துல, ஊழியத்தை கட்டுவதில், கர்த்தருடைய சபையை தூக்கி நிறுத்துவதில். அப்படி உங்கள்கிட்ட ஒரு விருத்தியை பார்க்கணும். அல்லேலூயா. விருத்தி அடைஞ்சிங்கன்னா உங்களை பார்த்தே நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நம்ம சுவிசேஷமே என்ன செய்யண்டா? சொல்லவே வேண்டாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சுவிசேஷமா சொன்னாங்க இல்லை. அந்த நாட்டு ராஜா, இவர்கள் தெய்வமே தெய்வம், இவங்க தெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வத்தையும் கும்பிட்டா உங்க வீட்டை குப்பைமேடா ஆக்கிருவேன்ட்டு சட்டமே போட்டு போயிட்டான். அல்லேலூயா. தரியு ராஜா, தானியேலின் தெய்வமே தெய்வம், இவங்க தெய்வத்தை போல வேறொரு தெய்வம், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தெய்வம் இல்லைன்னு சொல்லி அவனும் ஒரு சட்டத்தை போட்டு போயிட்டான். அவங்கெல்லாம் வாயில அல்ல, செயலில் காட்டினாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க செயல் விருத்தி அடையணும். உங்க வாயில வர்றது வசனமா இருக்கணும். அல்லேலூயா. உங்க திட்டங்கள்லாம் புதுசா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கணும். தாவீது வர வர விருத்தி அடைந்தான், ஏனெனில் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்தார். 5:10 2 சாமுவேல் எல்லாமே வார்த்தை. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம் 7 குறிப்பு. 8வது குறிப்பு என்ன தெரியுமா? நான் சொன்ன அந்த ஏழையும் மறக்கிறது தான். ஏழையை மறந்துட்டு போகிறது தான் 8. இப்போ எல்லாத்தையும் 8:1 இருந்து ஏழையை சொல்ல போகிறோம். தேசத்தை சுதந்திரிக்கணும், ஆத்துமாக்களை பிடிக்கணும், சபையை விருத்தி அடைய பண்ணணும், பெருக பண்ணணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் விருத்தி இருக்கணும். நம்ம சபை யானை சபையாக இருக்கக்கூடாது. நம்ம சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும் தெரியுமா? முயல் சபையாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நம் சபை யானை சபையாக இருக்கக்கூடாது, முயல் சபையாக இருக்க வேண்டும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு யானை 17 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு குட்டி போடும். ஒரு முயல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 5 குட்டி போட்டுரும். அப்போது 4 3 12 4 5 20 வருஷத்துக்கு 20 குட்டி போட்டுரும் முயல். ஆனால் யானை
2 வருஷத்துக்கே ஒரு குட்டி தான் போடும். 17 மாதம் 2 வருஷம் ஆகும். அப்போ நம்ம சபை எப்படி இருக்கணும்னா முயல் மாதிரி இருக்கணும். ஆளுக்கு 5 குட்டி போடணும். அல்லேலூயா. வருஷத்துக்கு 25 குட்டி போட்டிங்கன்னா சபை பயங்கரமாக பெருகிடும். அல்லேலூயா. அப்போ அதுதான் உங்களுடைய தரிசனமாக இருக்கணும். ஆண்டவரே, என்னாலே எத்தனை ஆத்துமா கொண்டு வர முடியும், இந்த சபைக்கு நான் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்க முடியும், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போ அதுக்கு 7 குறிப்பு சொன்னேன். நம்பர் 1, எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து அதன்படி செய்ய வேண்டும். சொல்லுங்க, எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து. இரண்டாவது, ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து செயல்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்களேன், முடிக்க போற. பழைய அனுபவம் அல்ல. மூன்றாவது, பழைய அனுபவம் அல்ல, புதிய அனுபவத்தில் நடக்க வேண்டும். நாலாவது, பரிசுத்தமான திட்டமிடுதல் இருக்க வேண்டும். பாவத்தோடு அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, பாவத்தோடு அல்ல, பரிசுத்தமாய் ஜெபத்தோடு திட்டமிட வேண்டும். 5, பெரிய அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் செய்யணும். 6வது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்யணும். 7, விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரிக்கணும். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த 7 குறிப்புகளை நடைமுறைப்படுத்தணும். நீங்கள் பழைய அனுபவம் அல்ல, நாளைக்கே செய்யுங்க. ஒரு தெருவில் 2 பேர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இந்த அண்ணா நகரில், போலீஸ் காலனியில், பர்மா காலனியில், ஓஎப்டியில், நவல்பட்டில், பூலாங்குடியில், சூரியூரில், சோத்ரம், எத்தனை தெருக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெருவையும் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு அதிசயம் நடக்க போகுது. பழைய மெத்தட் அல்ல, ஒரு புதிய முறைகளை நாம் பின்பற்றுவோம். வேதத்தை கருத்தாய் வாசிப்போம் டெய்லி. அல்லேலூயா. புதிய அனுபவங்களோடு செல்லுவோம். ஆமென். பரிசுத்தமான திட்டமிடுதல் இருக்கட்டும். அவர் நாம மகிமைக்காக நல்ல ஜெபங்களை செய்வோம். நிச்சயமாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். எல்லாம் கேளுங்க. எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தேசத்தை சுதந்தரிக்கணும். நீர் ஆணையிட்டு கொடுத்த தேசம். உலகமெங்கும் போங்கன்னு சொன்னீங்க, சீசர் ஆக்குங்கன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, நான் அநேகரை சீசர் ஆக்கணும், அநேகரும் பக்கத்தில் இழுக்கணும். ஒரு கருவியாய் என்னை பயன்படுத்தும். நாங்கள் ஒருத்தரோடு ஒருவர் ஒத்துழைத்து 2 பேராக ஒத்துழைத்து 2 பேராக போய் தேசத்தை வேவு பார்த்து ஜெபம் பண்ணி சத்தியத்துக்குள்ள நடத்தணும். ஊழியரோடு இணைந்து செயல்படணும். அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். எங்களுக்குள்ளே அந்த வல்லமை காணப்படட்டும். எங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, பழைய முறையிலே அறுக்கக்கூடாது. ஒரு புதிய அனுபவத்தோடு உற்சாகமான ஜெபம், உற்சாகமான ஊழியம், உற்சாகமான வேத வாசிப்பு, புதிய புதிய இசைக்கருவிகள், புதிய புதிய மெத்தட், வேன்கள், ஊழியங்களுக்கு கார்கள்ல, பஸ்கள்ல ஆத்துமாக்களை கொண்டு வரணும். புதிய மெத்தடுகளை தாரும் ஆண்டவரே. ஓ, திட்டமிடணும். புது புது திட்டம் போட்டு செயல்படணும். ஆண்டவரே, உதவி செய்யும் ஐயா. ஓ ரபா பாபா லகா தன்னா மாலா. இனி இந்த சபை இப்படியே இருக்கக்கூடாது. ஒரு பெரிய வளர்ச்சி. 2ஆம் ஆராதனை, 3ஆம் ஆராதனை, 4ஆம் ஆராதனை, 5 ஆராதனைகள் இந்த இடத்திலே நடக்கட்டும். இந்த ஊழிய எல்லை விசாலப்படட்டும், விரிவாக்கப்படட்டும். வெளியே சாமியானா போட்டு மக்கள் கூடியிருக்கணும், பெருக்க வரணும், ஜனம் திரள் வரணும், ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும், ஊழிய வளரட்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்பட்டு ஆண்டவரே ஊழியங்களை செய்ய உற்சாகப்படுத்து. என் மூலமாய் 100 ஆத்துமாக்கள் வர வேண்டும். என் மூலமாய் 200 ஆத்துமாக்கள் வர வேண்டும். என் மூலமாய் 300 பேரை நான் ஆதாயப்படுத்தணும். உதவி செய்யும், உதவி செய்யும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நான் அங்கங்க வீட்டு சபைகளை நடத்தி ஜனங்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வருகிற வல்லமையை தாரும், கிருபையை தாரும், அபிஷேகத்தை தாரும். ஊழியரை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த ஊழியம் வளரட்டும். முதல் நாள் இந்த ஆத்தும ஆதாய சபை பெருக்க கூடுகையிலே கற்றுக்கொண்ட சத்தியத்தை நடைமுறைப்படுத்த உதவி செய்யும். மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.